வணக்கம். மீண்டும் சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர். காலை வணக்கங்கள். இன்று பிராணாயாமத்தை குறித்து சில குறிப்புகள். கடற்கரைக்கு நீங்கள் சென்றிருந்தால் கடலின் அலைகள் நீண்ட தூரத்திலிருந்து கரையை வந்து தொடும் பொழுது ஒரு விதமான நாதம், ஒரு விதமான சப்தம் ஒரே மாதிரி உங்க காதுல விழுந்துட்டு இருக்கும். ஓஷன் ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க பதஞ்சலி யோக முனிகள். இந்த ஓஷன் ஹிஸ்ஸிங் சவுண்ட் பிரீத்திங் இல்ல பிராணாயாமா கண்டுபிடிச்சிருக்காரு. இத சஹஜ உஜ்ஜயி பிராணாயாமா அப்படின்னு சொல்றோம். சாதாரணமா நாம மூக்குல காத்தை இழுத்து மூக்கு வழியா விடுறோம். அது தொண்டை பக்கத்துல இருக்கிற விண்ட் பைப்ல போய் உங்க லங்ஸ்ல இருந்து ரத்தத்துக்குள்ள அது சேர்ந்து எல்லா செல்லுங்களுக்கும் போகுது. விண்ட் பைப்பு இவ்வளவு அகலம் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி சுருக்கணும். எப்படி சுருக்கிறது? கழுத்தை பிடிச்சி இருக்க முடியுமா? இல்ல. கண்ட்ராக்டிங் தி விண்ட் பைப். அப்ப ஒரு விதமான சப்தம் வரும். அது எப்படி சொல்றேன்? இந்த பிராணாயாமம் பண்றதுனால என்ன உபயோகம்? ஓஷன் சவுண்ட் பிரீத்திங், ஓஷன் சவுண்ட் பிரீத்திங் டெக்னிக், சஹஜ உஜ்ஜயி பிராணாயாமா. இந்த பிராணாயாமம் பண்றதுனால உடம்புல நல்ல உஷ்ணம் உண்டாகும். உடலுக்கு உஷ்ணம் கண்டிப்பாக தேவை. உஷ்ணம் இருந்தாதான் ஆக்சிஜனேஷன். உணவுப் பொருட்கள் நீங்க என்ன சாப்பிடுறீங்க அது ரத்தத்துல போய் கலந்து அது எரியுது, எரிஞ்சு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு இந்த உஷ்ணம் தேவை. ஆக்சிஜன், உஷ்ணம், உணவுப் பொருள் மூணும் சேர்ந்தாதான் பர்ன் ஆகும். அது பர்ன் ஆகுதான் எனர்ஜி. ஸோ இந்த உஷ்ணம் கண்டிப்பா தேவை. ஜெட்ராக்னி அப்படின்னு சொல்லுவோம். உங்க வயிற்று போர்ஷன்ல ஜெட்ராக்னி, மணிப்புர சக்ரா பர்ஃபெக்டா ஆக்டிவேட் ஆயிருக்கும் இந்த பிராணாயாமத்துல. உங்களுடைய ஜீரண கிரியை உறுப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா வேலை பண்ணும். லங்ஸ் அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும். லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அதிகமான பிராணசக்தி லங்ஸுக்குள்ள வருது. அதிகமான பிராணசக்தி உடலில் உள்ள செல்கள் எல்லாத்துக்குமே பரவுது. இந்த ஓஷன் பிரீத்திங், ஓஷன் சவுண்ட் பிரீத்திங் பிராணாயாமா மனசை காமா வச்சிருக்கும். கூலா இருப்பீங்க. எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இருக்காது. மனசு ரொம்ப நிர்மலமா காமா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். இதை விட என்னங்க வேணும்? சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். பிராணாயாமம் எந்த பிராணாயாமம் பண்ணாலும் உடலுக்குள்ள வியாதிகளை எதிர்க்கும் சக்தி, செல்ஃப் இம்யூன் சிஸ்டம் என்ன சொல்றோம், அது எல்லாருக்குமே இருக்கு. அது அதிகரிக்கும். சாதாரணமா மாசத்துல ஒரு தடவையாவது சளி பிடிக்கும் இல்லையா? 10 வருஷம் ஆனாலும் சளி பிடிக்காது. ரெசிஸ்டன்ஸ் பவர் எக்கச்சக்கமா டெவலப் ஆகும் உடம்புல. எனர்ஜி, ஹை எனர்ஜி காத்தால இருந்து ராத்திரி நீங்க படுக்கிற வரைக்கும் கிடைக்கும். அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இந்த பிராணாயாமத்துல. ஏங்க பண்ணக்கூடாது? காசா பணமா துட்டு கொடுக்காம கடவுள் கொடுத்த இந்த காத்தை உள்ள இழுத்து விட்டா இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சும் நீங்க செய்யாம இருந்தா நாம எல்லாம் முட்டாள்தாங்க. கண்டிப்பாங்க. நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க இல்ல, எங்க போனாலும் துட்டு வாங்கிக்கிறாங்க, கமர்ஷியலா சொல்றாங்க. பாதி சொல்லி கொடுத்துட்டு அடுத்த கோர்ஸுக்கு வா அப்புறம் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லி முழுமையா சொல்லி கொடுக்கறது இல்ல. யூடியூபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் வேணா நான் உங்க கூட பேசலாம். நிறைய விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. உங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு கத்துக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை, எந்த விதமான தொந்தரவு ஆகாது. கரெக்டா பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்.
கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா எதுவுமே பண்ணாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. உலகத்துல நிறைய பேர் குருக்கள் இருக்காங்க, யார் மேலேயும் நான் தப்பு சொல்லலை. நான் ஈஸியா கிடைக்கிற குரு உங்களுக்கு. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா இமீடியட்டா ஃபோன் லிஃப்ட் பண்ணுவேன். என் இடத்துக்கு வந்து நீங்க கியூல நிக்க வேண்டியதில்லை, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வேண்டியதில்லை, மிஸ்டு கால் ஆகாது. நீங்க ஃபோன் பண்ணா நான் எடுப்பேன், இம்மீடியட்டா உங்களுக்கு பதில் கொடுப்பேன். பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகம் இருக்கு, உபயோகிச்சுக்கோங்க. உங்க வீட்டாண்ட வர்றேங்க நானு. நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேரை சேர்த்துட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பைசா எனக்கு எந்த விதமான காணிக்கை கொடுக்காதீங்க, எல்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். சர்வீஸுங்க. சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். என்னை உபயோகிச்சுக்கோங்க. நான் கத்துக்கிட்டு இருக்கிற வித்தியை நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். தப்பா பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு பண்ணி கால் பண்ணுங்க, அதனால நான் சொல்றேன். ஓகே, ரைட். சோ இவ்வளவு உபயோகம் இருக்கிற இந்த பிராணாயாமம் எப்படி பண்றதுங்கிறது ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சவுண்ட் பாருங்க, சவுண்டு. வாயில இழுத்து மூக்கல விடுறான். வாயிலேயே விடுறேன், வாயை மூடினப்ப மூக்கல வருது. மூக்கலே வர்ற சவுண்டு தான் வாயில வருது, வாயில வர்ற சவுண்டு தான் மூக்கல வருது. தொண்டை பக்கத்துல இருக்கிற வின் பைப்பை சுருக்கணும். சுருக்கினீங்கன்னா இந்த சவுண்ட் வந்துடும். பாருங்க, நீங்க இது செய்யறப்பவே அப்டாமினல் பிரீத்திங் என்ன சொல்றோம்? பர்ஃபெக்ட் அப்டாமினல் ஆர் டயஃப்ரம் பிரீத்திங். பர்ஃபெக்ட் டயஃப்ரம் பிரீத்திங், ஆப்டிமம் பிரீத்திங், ஆப்டிமம் லெவல் பிரீத்திங். உங்களுடைய லங் கெப்பாசிட்டி என்ன இருக்கு, உங்களுடைய வயிறு டயஃப்ரம் கெப்பாசிட்டி என்ன இருக்கு, ஃபுல்லா பிராணசக்தியை நிரப்பி எல்லா இடத்துக்கும் போற மாதிரி பண்ணலாம். அவ்வளவு ஒரு பவித்திரமான பிராணாயாமம். பிராணாயாமத்தினால சாதிக்க முடியாது என்னங்க இருக்கு? குண்டலினி யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குண்டலினி கிரிய யோகத்தை ஹிமாலயத்துல மாச கணக்குல வருஷ கணக்குல உபவாசம் இருந்து தபஸ் இருந்து கஷ்டப்பட்டு 144 கிரியை ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவு பண்ணா கூட அவங்களுக்கு குண்டலினி அவேக்கன் ஆறதில்லை. ஆனா சரியா தெரிஞ்ச குருக்கள் ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கிட்டு பர்ஃபெக்டா பிராணாயாமம் பண்ணீங்கன்னா பிராணாயாமம் பண்றதுனாலயே உங்களுக்கு குண்டலினி அவேக்கன் ஆகும். குண்டலினி அவேக்கன் ஆறது என்னத்துக்கு? இக பர உலகத்தை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடவுளோட நீங்க ஐக்கியம். புனர்ஜென்மம் இல்லை, பசி இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை. என்னங்க வேணும்? இதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணலன்னா கூட சாதாரணமா கிடைக்கிற பெனிஃபிட் பிராணாயாமத்துல நிறைய இருக்குங்க. உங்களுக்கு குண்டலினி யோகம் வேணாம், ஒண்ணுமே வேணாங்க. நீங்க பிராணாயாமம் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆயுள், நீங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான தொந்தரவு இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னா பிராணாயாமம் பண்ணுங்க. என்ன பிராணாயாமம் தெரியுதோ அந்த பிராணாயாமத்தை பண்ணுங்க. ஹை எனர்ஜி, உங்க முகத்துல ஒரு தேஜஸ் வந்துருங்க. ரெகுலரா நீங்க பிராணாயாமம் பண்ணீங்கன்னா பண்ணி பாருங்க, பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப நான் சொன்ன பண்ண இல்லையா? அதை இப்ப மூக்கிலே பண்ற பாருங்க. பிராணாயாமம் பண்ணணும்னா இடம் ரொம்ப கிளீனா இருக்கணும், கதவெல்லாம் திறந்திருக்கணும், ஃபேனை போட்டு கூடாது. வஜ்ராசனம், பத்மாசனம், சித்தாசனம், சுகாசனம். இல்ல குருக்களே, கால் வலி, அது வலி, இது வலி, சேராசனம். பிளாஸ்டிக் சேர், மர சேர் மேல உட்கார்ந்துகிட்டு பண்ணுங்க. 2 கால் நிலத்தை தொட்டுட்டு இருக்கணும். சின்ன முத்ரா இப்படி போட்டுட்டு
தொலை மேல வச்சுக்கோங்க. முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், கழுத்து ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். குனியாதீங்க, ஆடாதீங்க. டைட்டா வச்சுக்காதீங்க, உடம்ப லூஸா வச்சுக்கோங்க. பிராணாயாமம் பண்றப்ப கம்பல்சரி கண்ணை முடிக்கணும். உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உயிர் போறது வர்றது, உயிர் போறது வர்றது. இது பிராணாயாமம் கம் மெடிடேஷன். 10 to 20 நிமிஷ காலங்கள் இந்த பிராணாயாமத்தை பண்ணீங்கன்னா, not only you are doing pranayama, you are doing meditation also. If you observe the breath, உள்ள போற காத்து வெளியே போற, உள்ள இழுக்கிற காத்து வெளியே போற காத்து அப்சர்வ் பண்ணுங்க கண்ணை மூடிக்கிட்டு. இது ஒரு மெடிடேஷன் ஆயிடும். சரிங்களா? இப்ப பண்ற பாருங்க. உள்ள வச்சுக்காதீங்க, சுருக்கணும். இந்த கழுத்து வலி இருக்கு தெரியுங்களா, செர்விக்கல் பெயின், அது போயிடும். முதுகெலும்புல வலி இருக்கும், கழுத்துல வலி இருக்கும். நிதானமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா வலி போயிடும். காத்தை இழுக்கணும், காத்தை விடணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தை இழுக்கிறப்ப, காத்தை உள்ள இழுக்கிறப்ப 2 மாத்திரை கீழ் வயிறுல காத்து போற மாதிரி காத்தை இழுக்கணும். 2 மாத்திரை உங்களுடைய என்ன சொல்றது, ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றது, மார் எலும்புகள், மார், அங்க 2 கவுண்ட், இதயம் 2 கவுண்ட். அப்ப என்னாச்சு, அப்டாமினல் 4, கீழ் வயிறு இது சாரி உங்க ரிப் 2, இதயம் 2, 8 பாயிண்ட் ஆச்சு. 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது இந்த மாதிரி யாரும் அடிக்க மாட்டாங்க, நீங்க மனசுல இந்த மாதிரி எண்ணிக்கணும். ஒரு செகண்ட் கணக்கு, ஒரு மாத்திரைன்னா ஒரு செகண்ட் கணக்கு. 8 மாத்திரை, 4 மாத்திரை வயிறு, 2 மாத்திரை ரிப், 2 மாத்திரை செஸ்ட். காத்த விடுறப்ப 6 மாத்திரை செஸ்ட், செஸ்ட் அண்ட் ரிப் 2 சேர்த்து 6 மாத்திரை. பாருங்க, இப்ப கீழே செஸ்ட் 6 மாத்திரை, அப்டாமின் 2 மாத்திரை, 8 மாத்திரை. இதுல கும்பக்காய் இல்ல, காத்த உள்ள வச்சுக்க கூடாது, காத்த விட்ட பின்னாடி பிடிச்சிக்க கூடாது உயிரை. இதுல உயிரை பிடிக்கிற வேலை இல்ல, காத்து உள்ள போது வெளியே வருது. ஆச்சுங்களா? இந்த பிராணாயாமத்தை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய மொபைல் எப்பவுமே ஆன்ல இருக்கும். இல்லைன்னா என்னுடைய மெயிலுக்கு நீங்க இந்த டைம்ல கூப்பிடுங்க குருக்களைன்னு சொன்னீங்கன்னா நானே வேண்டாம் உங்களை கூப்பிடுறேன், ஒன்றும் தொந்தரவு இல்லை. சர்வீஸ், சர்வீஸ் டு ஹியூமன் இஸ் சர்வீஸ் டு காட். என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என் சர்வீசஸை. தேங்க்யூ.